வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் பொண்ணி. இன்றைக்கி காத்தால தோசை வாக்கலான்னு நினச்சேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஆனால் தோசை மாவு ரொம்ப கம்மியாக ஒரு ஆப்பு தான் இருந்தது. அதனால சரி நம்ம கொஞ்சம் இந்த அவிலும் ரவையும் போட்டு தோசை வாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணினேன். இங்கே சரி இதை அப்படியே வீடியோவாக போட்டுடலான்னு. இது ஒன்று ரெண்டு தடவை நான் பண்ணியிருக்கேன். அது நல்லாவே வந்திருக்கு யூஸ்வலாக. ஆனால் நான் மாவு அரைச்சி தான் பண்ணுவேன். இது சட்டுன்னு யாராவது வந்துட்டா அந்த தோசை மாவில் கலக்கிறதுக்கு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். எல்லா தடவையும் நல்லாவே வந்திருக்கு. அது தெரியவே இல்லை. இது சூஜி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ரவை உப்புமா ரவை தான். இதை கொஞ்சம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கூட திரிக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் தடியாக இருக்குது. கொஞ்சம் நம்மளுக்கு நல்ல மெல்லிசாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால இதை ட்ரையாகவே போட்டு கொஞ்சம் நல்லா பிடிச்சின்னு வர போகிறேன். அதுக்கப்புறமா இந்த அவில் இருக்கு இல்லையா, ரெண்டுமே ஒரே மெஷர்மெண்ட்டு தான். ஒரு கப்பு ரவை, ஒரு கப்பு அவில். இந்த அவிலில் கொஞ்சம் நல்லா முதல்ல தண்ணியை விட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் 15 நிமிஷம் கூட வேண்டாம், 10 நிமிஷம் போயிடும் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைக்கணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம ஒரு தடவை இந்த ரவையை பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு ஒரே ஒரு திரிச்சிட்டு நம்ம கொஞ்ச நாள் வச்சு அதுக்கு உப்பு, தயிர், கொஞ்சம் தண்ணி இதை போட்டுட்டு தயிர் நான் ரொம்ப கம்மியாக தான் போடுவேன். ஏன்னா ஒரு தடவை நான் பண்ணும்போது கொஞ்சம் தயிர் ஜாஸ்தி போட்டுட்டேன். ஏதோ யாரோ சொல்ல மெஷர்மெண்ட்டில் எல்லாம் அது நல்லாவே வரல. அதனால் ரொம்ப கம்மியாக தான் தயிர் போடுவேன். தண்ணி போட்டு நல்லா ஊறின அப்புறமா வேணுங்கிற ஜலத்தை விட்டுட்டு கரைச்சி வாக்க வேண்டியதான். இப்போ நான் முதல்ல இதை பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். இதை ஊற வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ இதை நல்லாவே பொடிச்சுன்னு வந்துட்டேன். இந்த ரவையை காமிக்கிறேன் பாருங்க. நல்லா கொஞ்சம் ஓரளவு மாவாகிடுது. ஆனால் ரொம்ப மாவாகவும் ஆகலை. கொஞ்சம் அந்த திரின்னு இருக்கிற ஒரு டெக்ஸ்சர் அதுக்கு இருக்குது. இருந்தாலும் நல்லா பொடியாகிடுது. இங்கே அவில நல்லா முதல்ல வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுது. ஏன்னா அது கொஞ்சம் மெல்லிஸ் அவில் தான். ரொம்ப நல்லா அந்த திக்காக இருக்கும் இல்லையா, அந்த அவில் இல்லை. அதனால இதையும் மிக்சியில் போட்டு இப்போ அரைச்சின்னு வந்துடலாம். இங்கே அந்த பொடி பண்ண ரவையும் அரைச்ச அவிலையும் நல்லா கலந்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கப்பு இருக்கும், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும் தயிர். இந்த தயிரையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுச்ச மாதிரி நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து விட்டுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வாக்கிறதுக்கு அது சௌகரியமாக வரணும் இல்லையா. அது மாதிரி ரொம்ப தின்னாகிடக்கூடாது. அப்புறம் வாக்க முடியாமல் ஒட்டிக்கும் நம்மளோட அந்த தவாலியை. அதனால அதையும் பார்த்து விட்டுட்டு 2 உப்பையும் போட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அது ஊறுறதுக்கு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் பார்க்குறேன் எப்படி வருது என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லாவே வரும்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து விட்றேன். இதில் இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆகிடுத்து. அதுக்கப்புறம் நான் தோசையை வாத்துட்டேன். ரொம்பவே சூப்பராக வந்தது. இங்கே பாருங்க, நான் வாத்துருக்கேன். இன்னொன்று நான் வாத்து வச்சுருக்கேன். இதையும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்து காமிக்கிறேன். இப்போ நம்ம கார சட்னி, தோசை, அப்புறம் கொஞ்சம் நான் உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு கறி பண்ணியிருந்தேன். இது காத்தாலேயே பண்ணிட்டேன். இது 3 ரெடியாக எடுத்து நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். நல்லாவே வந்திருக்கு எல்லாமே. Hope you all will like this. If you like my video, please subscribe to my channel. Thanks a lot for watching. Thank you.